டாக்டர் மதனை இந்த இடத்துக்கு துண்டக்காலம் துணியக்காலம்னு வர வைப்போம். என்னடா சொல்றீங்க? என்னடா பசங்களா, என் பையனை போலீஸ் கிலீஸ்ல மாட்ட வச்சிருக்கீங்களா? ஏன்னா நீங்க எல்லாம் அமைதியா வந்து நிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. அவனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, இப்ப உங்களுக்கு இடுப்பு தான் உடைச்சிருக்கு, போக போக ஹார்ட் அட்டாக்கா வரும். ஆமா, ஹார்ட் அட்டாக் தான் வரும். வர ஹார்ட் அட்டாக்ல உங்களுக்கு உசுர் போனா கூட போகும். ஆமா, உசுர் போகும். டேய், இதுல ஏன்டா அவங்ககிட்ட சொல்லிருக்க? நான் ஆக வேண்டிய வேலை நிறைய இருக்கு. ஆமா, நிறைய இருக்கு. பூமிகா அக்கா, நீதான் உங்க வீட்டுக்கு நிரந்தர மருமக. பசங்களா, மச்சானை எப்படி பிடிக்கிறது? இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறது? அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கோம். மௌனிஷ் அக்கா கிட்ட சொல்லு. அக்கா, போன வாரம் ஒரு சீரியலை பார்த்தோம். அதுல கல்யாணத்தை நிறுத்த ஒரு புது வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாங்கக்கா, புது வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. அக்கா, அந்த புது வழியை நாங்க அப்படியே ஃபாலோ பண்ண போறோம். என்ன வழி? வெயிட் அண்ட் see. என்னங்கடா, ஓகேவா? ஐயோ இந்த வாண்டுங்க என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 minutes ஆகும் சார். சரி, அப்ப நாங்க வெளியே வெயிட் பண்றோம். ரெடி பண்ணி கொடுங்க. வாசுப்ரியா. டென் மினிட்ஸ் ஆகும்ன்றான். என்ன பண்ணலாம்? சரி, வா கார்ல உட்காரலாம். சார் இருக்கு சார். எனக்கு தெரியும் சார், நீங்க இந்த ஸ்டுடியோக்கு தான் வந்திருப்பீங்க. ஏன்னா நம்ம ஆஃபீஸ் பக்கத்துல இந்த ஸ்டுடியோ தான் இருக்கு. அப்புறம் போட்டோலாம் எடுத்துட்டீங்களா? யோ, என்ன எதுக்கு தேடி வர? ஆமா, நீ ஏன் போற வர இடம்லாம் தேடி தேடி வந்து என்ன வெட்டிட்டு இருக்க? அதான் அட்வான்ஸ் நீயே புடிங்க எடுத்துக்கிட்டல. அப்புறம் என்ன சார், என்ன சார் எப்படி பேசிட்டு இருக்கீங்க? வாழ்க்கையில மனுஷனுக்கு பணம் முக்கியம் சார். அதனால தான் நீங்க டாக்டர்களை பார்த்து பணம் சம்பாதிக்கிறீங்க. மேடம் டாக்டரா இருந்து பணம் சம்பாதிக்க போறாங்க. நான் உங்க இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு பணம் சம்பாதிக்க போறேன். வாழ்க்கையில மனுஷனுக்கு பணம் முக்கியம் சார். பணத்துக்காக செலச்சிக்காதீங்க சார். அதான் குழப்படாதீங்க சார். கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் சார். நான் இப்ப வந்த விஷயமே வேற சார். ஆமா சார், அது ரொம்ப முக்கியமான விஷயம் சார். முக்கியமான விஷயமா? என்னையா? அது ஒன்றும் இல்லை, நம்ம ஆஃபீஸர் வந்து லஞ்சுக்கு போயிருக்காரு. வர்றதுக்கு எப்படியும் ஒரு 1 hour ஆகும் சார். அதனால நீங்களும் மேடம் போய் உங்க பெர்சனல் ஏதாவது இருந்தா அந்த காரியத்தை போய் முடிச்சுட்டு வரீங்களா? யோ, 1 மணி நேரமா? எங்க கல்யாணத்தை உடனே நடத்தணும்னு சொன்னா இல்லையா உங்ககிட்ட? நேரம் போயிட்டே இருக்கியா? அதை பத்தி ஏன் குழப்பறீங்க? கல்யாணம் முடியும், முடிஞ்சது. ஏன் குழப்பறீங்க? நான் முடிச்சு வைக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க சார், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. போங்க, வேலை பாருங்க சார். வரேன் சார். என்ன சுப்ரியா, தொப்பிக்காரன் எப்படி சொல்லிட்டு போறான்? இப்ப என்ன பண்றது? ஆமா சங்கரி, இப்ப என்ன பண்றது? நீ சொன்ன மாதிரி எல்லா கோயிலையும் தேடி பார்த்துட்டோம். மச்சானையும் சுப்ரியாவையும் பார்க்க முடியலையே. இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. அக்கா, அவங்க எங்க வேணா இருக்கட்டும், நம்ம கண்ணுல இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. ஆமாக்கா, தப்பிக்கவே முடியாது. முடியும், கண்டிப்பா முடியணும். நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும் மதன். அது கண்டிப்பா நடக்கும். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இவர் வேற 1 மணி நேரம் ஆகுன்றாரு. இப்ப என்ன பண்றது? அதை சொல்லு முதல்ல. ஆமா சங்கரி, இப்ப என்ன பண்றது? அக்கா, பசிக்குது, சாப்பிடலாமாக்கா? எனக்கு பசிக்குது, உனக்கு சரி, சாப்பிடலாம். சாப்பிட்டு எங்க போறது? ஆமாங்க, ஒரு நல்ல ஹோட்டல்ல பார்த்து 2 பேரும் போய் சாப்பிடுவோம் வாங்க. அக்கா, சாப்பிடுறதுக்கு காசு வச்சிருக்கீங்களா? அதனால என்ன சுப்ரியா, பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்கும், வா போய் சாப்பிட்டு வந்துடலாம். அதுக்குள்ள இந்த போட்டோவும் ரெடி ஆயிடும். அப்படியே வாங்கிட்டு போயிடலாம். சாப்பிடலாம். ஹோட்டலுக்கு போலாமா வேணாமா சொல்லுங்க. ஏன் கையில காசு இல்லையா? சொல்லுங்கக்கா, கையில காசு இல்லையா? ஏய், இல்ல, காசு எல்லாம் இருக்கு. மாமனார் ஊருக்கு போகும்போது எனக்கு செலவுக்குன்னு பணம் கொடுத்துட்டு போனாரு. இதோ முந்தானிலே முடிச்சு வச்சிருக்கேன். இருங்க, எடுக்கிறேன். இந்த பணம் போதும்ல? இது போதும்க்கா. முதல்ல சாப்பிடுவோம். பசியோட இருந்தா பசங்களுக்கு யோசனையே வராது. என்னடா சொல்றீங்க? பக்கத்துல ஏதாவது சாப்பாடு கடை இருக்கான்னு பார்க்கலாம். சாப்பிட்டா தெம்பு வந்துரும்ல. எப்படி ஐடியா பண்ணி மதன் மச்சானை புடிச்சிருவோம்ல. சரி, மச்சானை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சாப்பாடு ஒரு பிடி பிடிங்க. வாங்க வாங்க, ஆட்டோல ஏறுங்க, போங்க. ஆட்டோ அண்ணன், சாப்பாடு கடைக்கு போங்க. என்ன சுப்ரியா, இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு மதன்.
இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி சுப்ரியா, வா போய் உட்காரலாம். ம். சுப்ரியா, இன்னியோட ஹோட்டல் சாப்பாட்டுக்கு நான் முழுக்க போட போறேன். ஏன் திடீர்னு இந்த முடிவு? ஏன்னா நாளையில இருந்து தான் உன் கையால சாப்பிட போறேனே. ஆ, நான் என்ன நினைச்சேனா, உங்க கையால, ஐ மீன் நீங்க தான் என்ன உட்கார வச்சு பரிமாற போறீங்களோன்னு நினைச்சேன். அவ்வளவுதானே? அதான் உன் ஆசைனா ம். நானே உன்னை உட்கார வச்சு என் கையாலேயே பரிமாறிட்டு நீ சாப்பிட்டு முடிச்சதும் அதே தட்டுல நானும் சாப்பிட்டுக்கிறேன். நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதே பதில தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன் மதன். ஏய், இன்னும் 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் இதே பதில தான் சொல்லுவேன். பாப்போம் பாப்போம். நீ பார்க்க தானே போற. வெல்கம் சார். ம். என்ன சார் வேணும்? என்ன சாப்பிடுறீங்க சார்? கொஞ்சம் இருங்க, நான் பார்த்து சொல்றேன். ஓகே சார். வெல்கம் வெல்கம், வாங்க. என்னெல்லாம் இருக்கு uncle? எல்லாமே இருக்கு, உள்ள போங்க. என்னடா? ஆமாக்கா, நல்லாதான் இருக்கா. ஆமா, நல்லாதான் இருக்கு. சரி, நம்ம எங்க உட்கார்ந்து சாப்பிடுறது? அக்கா, இந்த டேபிள் சாப்பிடலாம்க்கா. எங்க? இதோ இந்த டேபிள் கிட்ட. அங்கயா? சரி சரி, ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து சீக்கிரம் சாப்பிட்டு போலாம். வாங்க வாங்க, சங்கரி வா. சீக்கிரம் வாங்க. ஏய், விழுந்துட போறீங்க. ஆமா, சொல்லுங்க மேடம், என்ன சாப்பிடுறீங்க? என்ன வேணா சொல்லுங்கடா. மட்டன் டிக்கா. அப்படிலாம் இல்ல, கண்டிப்பா சொல்றேன். நீங்க என்ன சாப்பிடுறீங்க மேடம்? எனக்கு ஒன்றும் வேண்டாங்க. அக்கா, ஏதாவது சாப்பிடுக்கா. இல்லை சங்கரி, எனக்கு பசிக்கல. நான் சாப்பிட்ற நிலமையிலையா இருக்கேன். மத மச்சான் கல்யாணத்தை நிறுத்திட்டு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அக்கா, பசிக்கு ஏதாவது சாப்பிடு. மதன் மச்ச கல்யாணத்தை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வடை பாயசத்தோடு சாப்பிடுவோம். சரி, நான் அப்போ ஒரு காப்பி மட்டும் குடிக்கிறேன். அண்ணா, அக்காவுக்கு ஒரு காப்பி கொடுங்க. சங்கரி, நம்ம மதன் மச்சானை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமா, எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல சாப்பிட்டு முடிச்சோனே ஆளுக்கு ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸா போய் தேடணும். தேடணுங்கிறத விட அவங்கள கண்டுபிடிச்சு கல்யாணத்தை உடனே நிறுத்தணும். கடைசியில எங்கேயும் நம்மளை தேடி வந்துட்டாலே இந்த காட்டுவாசி பூமிக்கா. இவ கண்ணில் படாம தப்பிக்கணும். இந்த பக்கம் சுப்ரியா இருக்கா, அந்த பக்கம் பூமிக்கா இருக்கா. எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையே. மதன், ஆ, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. அப்பா, என்னதான் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். அது சரி, முதல்ல அந்த பேரரை கூப்பிட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணுங்களேன். இல்ல சுப்ரியா, நம்ம 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 வேற இடத்துக்கு போயிடலாம். ஹலோ, இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? எனக்கு பசிக்குது. கூப்பிட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க. சுப்ரியா, எனக்கு பசிக்கவே இல்ல. பசிக்கல, எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன என்ன தெரிஞ்சது? இல்ல, நமக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அந்த சந்தோஷத்துல தான் உங்களுக்கு பசியே எடுக்கல. அப்படிதானே? கரெக்ட். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அக்கா, எனக்கு ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுக்கா. ஆ சரி சரி, இவங்க கேட்டதெல்லாம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். வேற இருங்க, நானே ஆர்டர் பண்றேன். சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு செட். எனக்கு இங்க பயிர் எரியுது, உனக்கு அங்க ஐஸ்கிரீம் கேக்குதா? உடனே நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்துருங்க. ஓகே மேடம். வேற ஏதாவது ஆர்டர் பண்றீங்களா? வேற எதுவும் வேணாம், இது மட்டும் கொண்டு வாங்க. Okay, போங்க. மதன், இந்த ரெஸ்டாரண்ட்ல ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வந்த உடனே நல்லா வெட்டுன்னு வெட்ட வேண்டியதுதான். சுப்ரியா,
எனக்கு என்னமோ ரொம்ப நேரமான மாதிரி தெரியுது. நம்ம கிளம்பலாமா? அதெல்லாம் ஒன்றும் நேரம் ஆகல, இருந்து சாப்பிட்டே போவோம், ஒன்றும் அவசரம் இல்லை. இல்ல சுப்ரியா, பாரு போட்டோ ரெடியா இருக்கும், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணும். நம்மளால லேட் ஆயிடக்கூடாது இல்லையா? ஏங்க இப்பதான் நீங்க ஆர்டர் பண்ணிருக்கோம், அதுக்குள்ள போலாம்னு சொல்றீங்க? மதன், காலையில இருந்து கோவில் கோவிலா அலைய விட்டீங்க, இப்ப ஆர்டர் பண்ண ஃபுட்டையாவது சாப்பிட விடுங்களேன். நான் வரமாட்டேன், நான் இருந்து சாப்பிட்டு தான் வருவேன். சுப்ரியா சொன்னா புரிஞ்சுக்கோ, என் நிலைமையே புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கியே. இல்ல மதன், நான் வரமாட்டேன். ஐயோ, நிலைமை புரியாம பேசுறாளே. இவளுக்கு சாப்பாடு தான் முக்கியமா? ஐயோ ஐயோ, இந்த பூமிக்காவும் பசங்களும் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். 7 ஜென்மத்துக்கும் சுப்ரியா கழுத்துல தாலி கட்டவே முடியாது. அக்கா என்ன யோசிக்கிற? இல்ல இங்க என் மச்சான் வாசனை வருது. ஓ உன் மச்சானுக்கு வாசனை வர இருக்கா? நாத்தா பிடிச்ச மனுஷன். ஐயோ சிரிக்காதீங்கடா. என் மச்சான் எப்பவுமே ஒரு சென்ட் பூசுவாரு, அந்த வாசனை வருது. இதோ இதோ இங்கதான். பேரர், உன் மச்சான் இங்க எதுவுமே இல்லக்கா. அப்படியே இருந்தாலும் நம்ம கண்ணுல தப்ப முடியுமா? அதானே. எங்க போனாலும் இந்த கும்பல் ஓட ஓட வெட்டுதே. ஆ? நல்ல வேலை யாரும் நம்மள கவனிக்கல. நீங்க சொன்ன ஐட்டம் இல்ல, வேற ஏதாவது ஆர்டர் பண்றீங்களா? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ் முடியற வரைக்கும் தாக்கு பிடிக்கணுமே. வேற ஏதாவது சொல்லு. அட அவியல். மதன் இங்க என்ன பண்றீங்க? சுப்ரியா, இப்படி வாய. ஒரு பீஸா. நான் அப்படியே சும்மா இந்த லான பார்க்கலான்னு வந்தேன். நீ அங்கதானே இருந்த? நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்குள்ள வேற யாரும் நம்ம டேபிள்ல உட்கார்ந்திருக்காங்க. இதுதான் டைம் ஆயிடுச்சு, ஃபுட் லேட் ஆகுது, அதான் பார்க்கலான்னு வந்தேன். வரதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு. வா நம்ம கிளம்பலாம். மதன் Time என்ன ஆயிடும், சொல்றீங்க? வா. எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு போலாம். எனக்கு ஒரு பூரி செட். சார் என்ன சார் கிளம்பிட்டீங்க? ஐயோ, சுப்ரியா வா போலாம். இல்ல மதன், ஐயோ, இங்க வா நீ. என்னாச்சு இப்படி டென்ஷனா இருக்கீங்க? சுப்ரியா நீ சொன்னா கேளு, நீ போய் கார்ல உட்காரு, நான் வரேன் போ. அங்க பாருங்களேன், அழகா இருக்குல்ல? இங்க பாருங்க, ஃபுட் வேண்டாம், நீங்க கேன்சல் பண்ணிடுங்க. சார் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சார், இப்போ கொண்டு வந்துடுறேன் சார். யோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பில் எவ்வளோ? 150 ரூபா சார். 150 தானே? இந்தா நீயே வச்சுக்கோ. சார் இருங்க சார், பில்லு போட்டு சேஞ்ச் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, பில்லு நீயே வச்சுக்கோ, சேஞ்ச் நீயே வச்சுக்கோ, போயா. ஏய், நீயா வெளியே நின்னுட்டு இருக்க? போய் வண்டியில உட்காரு போ. ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? உள்ள அப்படி என்ன நடந்துச்சு? உள்ள ஒண்ணும் நடக்கல, நான் ஜஸ்ட் பில் பே பண்ணிட்டு வரேன். நீ போய் உள்ள உட்காரு போ. ச்சே. சுப்ரியா உட்காந்துட்டு நான் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆ ஆ. தாத்தா கிட்ட சொல்லி பூமிகாவையும் இந்த பசங்களையும் நமக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் முடியற வரைக்கும் புடிச்சு வைக்க சொல்லணும். வயலட்ல ஒரு 4, கிரீன்ல ஒரு 5, அண்ணன் எங்க? அண்ணன் வெளியில் இருக்காரு, நல்ல வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. பிங்க்ல ஒரு 5, ஆரஞ்சுல ஒரு 6. அண்ணன் கிட்ட போன் கொடுத்து அடிப்பாரு, திட்டுவாரு, என்ன பண்றது இப்ப? அண்ணன் அண்ணன் எங்க இருக்காரு? உள்ள ஒருத்தனை வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. தொலைச்சிரும் மேடம். அண்ணன் போன் அடிக்குதுன்னு. அண்ணே இந்தாங்கண்ணே, இந்தாங்க. பொடியெல்லாம் நல்லா பேக்கிங் பண்ணிருக்கியா? நல்லா பேக் பண்ணிருக்கேன், எல்லாம் பக்காவா இருக்குண்ணே. ஒண்ணும் மிஸ் ஆயிடக்கூடாது. இல்ல ஆகாதுண்ணே. கணக்கெல்லாம் ஒழுங்கா எழுதுறியா? எல்லாம் கரெக்டா எழுதுறேண்ணே. பிச்சு பிடோ பிச்சு. ஏய் நில்றா. அண்ணே போன்.
ஏய், ஏன்டா பயப்படுற? சொல்லுங்கண்ணே. நான் தப்பு பண்ணாதான்டா அடிப்பேன், புரியுதா? நான் அடிக்கிற வரல நில்ற. சரி. திரும்புடா, போடா போடா. போன் என்னடா அப்படியே நடிக்கிற? மூஞ்சில குத்துறேன்னா போடா போடா. எல்லா சரகையும் லைன்ல ஏத்துற. போடா போ. அண்ணே போன். யோ போன் எடுத்து தொலையா. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? டேய், அதாவது இந்த வர்றா ஒரு தொழில் ரகசியம் என்னன்னா போன் அடிச்ச உடனே எடுக்க கூடாது. ஏன்னு ஏன் தெரியுமா? அதான் ஏன் ரகசியம். அதனாலதான் நான் பெரிய ஆளா இருக்கேன். ஒரு தடவைக்கு 10 தடவை போன் அடிக்கணும், அதுக்கப்புறம் தான் போன் எடுக்கணும். நம்மளுடைய தேவை அவங்களுக்கு தேவைன்னா அவங்க திரும்ப திரும்ப போன் அடிப்பாங்க. எத்தனை தடவை போன் அடிக்குதோ அவ்வளவு காசு. தெரியுதா? இப்ப யார் லைன்ல இருக்கா? டாக்டர் மதன். ஓ, அவனா? சிக்கிட்டான்டா, சிக்கிட்டான். சொல்லுங்க டாக்டர் மதன் சார் அவர்களே. நீங்க எல்லாம் என்னையா தாதா கையில புடிச்சு குத்த பசங்களை இப்படி கோட்டை விட்டு நிக்கிற? கோட்டு போனா போது சார். சட்டையை பிடிச்சிருவோம், இல்ல வேட்டையை பிடிச்சு உருவிடுவோம். யோ கோட்டை பத்தி பேசலையா, நீ கோட்டை விட்ட பசங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு தெளிவா சொல்ல வேண்டியதானே. அவனுங்க என் கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு நான் எங்க போனாலும் வெரைட்டி வெரைட்டி வந்துட்டு இருக்கானுங்க. அந்த பசங்களை என் ஆளுங்க தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. தேடி கிழிச்சிங்க. என் பொண்டாட்டி தலைமையில என்ன ஓட ஓட விரட்டிட்டு இருக்கானுங்கயா. இங்க பாரு, அந்த பசங்க இருக்க ஹோட்டல்ல சொல்றேன். என் பொண்டாட்டி பூமிக்காவும் இப்ப அவங்க கூட தான் இருக்கா. தயவு செஞ்சு வந்து எல்லாரும் புடிச்சு போய் அடிச்சு வைங்கயா. சொல்லுங்க டாக்டர், எந்த ஹோட்டல்ல இருக்காங்க, எங்க இருக்காங்க? இங்க விஷன் ரெஸ்டாரண்ட்ல மூக்கு பிடிக்க கொட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்து அப்படியே கொத்த அள்ளிட்டு போங்கயா. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல என் கல்யாணம் முடியற வரைக்கும் எங்கேயாவது அவங்களை பிடிச்சு அடிச்சு போடியா. ராத்திரி தான் அவங்களை வெளியே விடணும். இல்ல இல்ல வேணாம் வேணாம், பொழுது விடியட்டும். அதுக்கப்புறம் எங்கேயாவது ஏதாவது ஊருக்குள்ள போயிட்டு அவங்களை அப்படியே தள்ளி விட்டு. இன்னும் 5 நிமிஷத்துல அந்த ஹோட்டல் வாசல்ல எங்க பசங்க நிப்பாங்க. யோ அவங்க லேட்டா வந்தா பசங்க மிஸ் ஆயிடுவாங்க. தயவு செஞ்சு சீக்கிரம் வர சொல்லு. சரி சரி, இந்த கிளம்பிட்டாங்க. யோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம இந்த தடவையாச்சும் காரியத்தை முடியா. போனை வச்சுட்டு முதல்ல அவங்களை அனுப்பு. ஏ பூமிகா, அந்த சின்ன பாண்டுங்களை வச்சுக்கிட்டா என் கல்யாணத்தை நிறுத்த பாக்குற? எனக்கும் சுப்ரியாக்கும் கல்யாணம் முடியட்டும், அப்புறம் உன் மூச்சியை நிறுத்துறேன். என்ன மதன், போன் பேசியாச்சா? போலாமா? போலாம். ஏய் வாங்கடா. இதோ வந்துட்டேனே. ஏய் வாடா. அண்ணே விஷயத்த சொல்லுங்கண்ணே. அந்த டாக்டர் சம்சாரமும் அதோடயே சுத்தமில்ல 6 வாட்டுங்க எல்லாம் ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே போய் கொத்தா தூக்கி போட்டு கொண்டாங்கடா. சரிங்கண்ணே. ஏய் ஒரு முக்கியமான விஷயம்டா, டாக்டர் பொண்டாட்டி கூட இருக்குது. பொம்பளை சமாச்சாரம். நாம பொம்பளைகள்ட்ட டீசென்ட்டா நடந்துக்கணும். ஜாக்கிரதையா தூக்கிட்டு வாங்கடா. போங்கடா போங்கடா, கிளம்புங்கடா. ஏற்கனவே அந்த 6 பசங்களும் நம்ம பசங்களுக்கே தண்ணி காட்டணுங்க தானே. இன்னைக்கு சிக்கிடுச்சுல்ல, எப்படி தண்ணி குடிக்குதுன்னு பாருங்கண்ணே. ஏடா வேலைய பாடுறான்னா வசனமா பேசிக்கிட்டு இருக்க. இந்தாங்க, மீதியை நீங்களே வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் மேடம். என்னக்கா யோசிக்கிறீங்க? இல்லடி, மச்சானை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இன்னும் நம்ம முடிவு பண்ணவே இல்லை. இப்ப நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம்ல, இப்ப எப்படி ஐடியா வருதுன்னு பாரு. அப்படியே தீயா வருங்க. அந்த ஐடியா வச்சு மதன் மச்சான அப்படியே புடிச்சு லபக்குன்னு தூக்கி போடலாம். ஆமாங்கக்கா. சரி வாங்க வாங்க. அக்கா இப்ப நம்ம என்ன
ஏய், அண்ணனுக்கு போன் பண்ணுங்கடா. ஏய், பேசாம இரு. உடனே போன் எடுத்தா அண்ணன் திட்டுவாரே. ஏய், ஏய், என்னடா அண்ணன் போன் எடுக்க மாட்டேன்றாரு? ஏய், சைலண்டா இருங்கடா. ஏடா போன் அடிச்சிட்டு இருக்குல்ல, சொல்ல மாட்டியா நீ? இல்லண்ணே, போன் அடிச்சவனே எடுக்கூடாது நீங்க தானே சொன்னீங்க. டேய், அது அவன்கிட்ட சொன்னடா, ஓட்ட சொன்னடா. குடுறா போட. சொல்றா திட்டு மேல. அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி பசங்களை தூக்கிட்டானே. சிக்கிட்டாங்களா? பாருடா, அந்த 6 மொட்டுக்களையும் அந்த புஷ்பத்தையும் அலுங்காம குலுங்காம பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கணும். அப்படியே செய்யறோம். சரிங்கண்ணே. ஏய், வைடா போட. அண்ணா அவனை வைக்க சொல்லிட்டு நீங்க வச்சிட்டீங்க. அது எனக்கு தெரியாதா? எடுத்து கட் பண்ற. ஏய், கத்தாதீங்க, கத்தாதீங்க. உட்காருங்க. உட்காரு. உட்காரு. உட்காரு, அமைதியா உட்காரு. உட்காரு. நீ உட்காரு. சொல்றது கேளு. சத்தம் போட்டீங்க, எல்லாரையும் கொன்றுவேன்.